ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை லெக்சர். இப்போ நம்ம எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்சிஆர்டி லைன் பை லைன் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹென்ரிஸ்லா தான், ரவுல்ஸ்லா ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தோம். இப்போ ரவுல்ஸ்லாவும் ஹென்ரிஸ்லாவும் சேர்த்து ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக எதை பார்ப்போம் அப்படின்னா இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் ஐடியல் சொல்யூஷன், ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டாபிக் வந்திருக்கும். நீட்லேயும் ஜெயிலையுமே நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுல்ஸ்லா அண்ட் ஹென்ரிஸ்லா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். அக்கார்டிங் டு ரவுல்ஸ்லா த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ வாலடைல் காம்பவுண்ட் இன் எ கிவன் சொல்யூஷன் இஸ். ஸோ ரவுல்ஸ்லால ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலாவை பார்த்தோம். In the solution of a gas in a liquid, one of the components is so volatile that it exists as a gas, and we have already seen that its solubility is given by Henry's law. இந்த ஹென்ரிஸ் லாவையுமே நம்ம படித்தோம். ஹென்ரிஸ் லா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு லிக்யூடில் வந்து நான் கேஷியஸ் காம்பனண்ட்டை மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா ஹென்ரிஸ் லாவை பற்றி பேசலாம். அதே மாதிரி ரவுல்ஸ்லா எதை பற்றி பேசும் அப்படின்னா லிக்யூட் சொல்யூஷனை பற்றி பேசும். லிக்யூட் சொல்யூஷன் அப்படின்னா உங்கள் சால்வெண்ட் வந்து லிக்யூடாக இருக்கணும், சொல்யூட் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போது இது எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா ஹென்ரிஸ் லா கூட மேட்ச் ஆகும். ஏன்னா ஹென்ரிஸ் லாலையும் சால்வெண்ட் வந்து ஹென்ரிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் சால்வெண்ட் என்னது அப்படின்னா உங்களுக்கு லிக்யூடாக இருக்கும், சொல்யூட் என்னது அப்படின்னா உங்களுக்கு கேஸாக இருக்கும். இங்கே வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா சால்வெண்ட் லிக்யூடாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த ரெண்டு லாவையுமே நான் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிஸ் லாவையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ரெண்டு ஃபார்முலாவை மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் மார்க் பண்ணிக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நோட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து ரவுல்ஸ்லா, ஒன்று வந்து ரவுல்ஸ்லா, இன்னொன்று வந்து ஹென்ரிஸ் லா. ஓகே, சரி, இது எதுக்கு இவங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ப்ரெஷர் தான், இதுவும் ப்ரெஷர் தான். ஆனால் இது பார்ஷியல் ப்ரெஷராக இருந்திருக்கும், இது வந்து இவங்க டோட்டல் ப்ரெஷர் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்ஷியல் ப்ரெஷர் கான்செப்ட் வந்திருக்காது. ஸோ ஆக மொத்தத்தில் இதுவும் ப்ரெஷரை தான் இண்டிகேட் பண்ணுது, இதுவும் ப்ரெஷரை தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போது இன்னொரு விஷயம், இந்த எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் மோல் ஃப்ராக்ஷன் தான், இங்கே இருக்கிற எக்ஸும் மோல் ஃப்ராக்ஷன் தான். ஓகே, இதுவும் மோல் ஃப்ராக்ஷன், இதுவும் மோல் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி இந்த பியும் ப்ரெஷர் தான், இந்த இங்கே கொடுத்துருக்கிறதும் ப்ரெஷர் தான். அப்போது இது ரெண்டோட வேல்யூ சேம் அப்படின்னா எதை ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இந்த கேஹெச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட், அதாவது பிஐ நாட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ இதை தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது கம்ப்ளீட்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் லா, ஆனால் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் லாவோட கண்டிஷன் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற நம்ம அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சேர்த்து வச்சு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் மிச்சம் எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரவுல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட் இருக்குது. அதே மாதிரி ஹென்ரிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போது இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இஃப் வி கம்பேர் த ஈக்குவேஷன் ஃபார் ரவுல்ஸ் லா அண்ட் ஹென்ரிஸ் லா, it can be seen that the partial pressure of the volatile component or gas, partial pressure of volatile component, partial pressure of volatile component or gas is directly proportional to its mole fraction in solution. Only the proportionality constant KH differ from P1 naught. அதாவது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த கேஹெச்சும் P1 நாட், அதாவது இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட் மட்டும்தான் ரெண்டுலையுமே டிஃபர் ஆயிருக்கு. Thus, Raoult's law becomes a special case of Henry's law in which KH becomes equal to P1 naught. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணனா நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்பனண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லிடலாம். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகேவா? அதாவது எப்போவுமே இதை நம்ம சேர்க்கலை, இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் சிமிலராக இருக்கிறதுனால சேர்த்து வச்சு பார்க்கும்போது நான் இப்படி ஒரு இதை நான் நோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்விட். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஆஸ்பெக்டிவ்ல அப்படின்னா எக்ஸாம் ஆஸ்பெக்டிவ்ல கிடையாது, எப்படி சொல்லலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்கு இந்த பேரா வந்து உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து வேப்பர் ப்ரெஷரை பற்றிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேராவை ரீட் பண்ணுங்கள். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். Another important class of solution consists of solid dissolving liquid. For example, சோடியம் குளோரைட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாலிட் டிசால்விங் லிக்விட். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லலாம். லிக்விட் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கோங்க. சாலிட் அப்படின்னா நம்ம வீட்லயே உப்பு இருக்கு, உப்பு சீனி இருக்கு, வேற குளுக்கோஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம வீட்லயே யூஸ் பண்றது. ஓகேவா? இதுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல போய் பெருசா திங்க் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி எக்ஸாம்பிள தான் இங்க சொல்றாங்க. ஸோ சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், யூரியா, கேன் சுகர் இன் வாட்டர் அண்ட் அயோடின் அண்ட் சல்ஃபர் dissolved in carbon disulfide. ஓகே, எதுக்கு இத்தனை ஆண்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே, இங்க பாருங்க, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட், இதுக்கப்புறம் உள்ளது இன்னொரு. ஓகே, அதாவது சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், யூரியா, கேன் சுகர் இன் வாட்டர், அதோட ஒன்று முடிச்சுக்கோங்க. அயோடின் அண்ட் சல்ஃபர் டிசால்வ்ட் இன் கார்பன் டைசல்ஃபைடு. ஓகே, அப்பா எத்தனை ஆண்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும், இங்க ஆண்ட் வந்திருக்காது. இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இங்க அயோடின் and sulfur dissolved in carbon disulfide அப்படின்னு போட்டால் கரெக்டாக வந்திருக்கும். Some physical properties of these solution are quite different from those pure solvent. ஓகே, இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர்னு இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இந்த வேப்பர் ப்ரெஷர்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு உங்களுக்கு டெஃபினிஷனே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பர் ப்ரெஷர் liquid at given temperature vaporize and under equilibrium condition the pressure exerted by the vapor of a liquid over a liquid phase is called vapor pressure. சரி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ இங்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த பீக்கர்ல என்ன இருக்கு அப்படின்னா உள்ள பியூர் சால்வெண்ட் இருக்கு. பியூர் சால்வெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும். நான் தண்ணி எடுத்துக்கிறேன், ஈஸியா நமக்கு புரியும். பியூர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அதுல எந்த வித சொல்யூட்டுமே நான் கலக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இது 100% வாட்டர் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிடுறேன். ஓகே, இது நான் 100% வாட்டர். அப்போ இது 100% வாட்டர்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதாவது தண்ணியோட மேல் பக்கம், அதாவது காத்துக்கும் அந்த தண்ணிக்கும் கான்டாக்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதுல இருக்க எல்லா மாலிகுலும் என்ன மாலிகுலா தான் இருக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலா தான் இருக்கும். ரீசன் என்னது? ஏன்னா அது 100% வாட்டர். அப்போ மேல மட்டும் வித்தியாசமான மாலிகுல்லாம் இருக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாலிகுல் எல்லாம் எங்க போக ஆரம்பிக்கும் அப்படின்னா கேஷியஸ் ஃபேஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகுலும் என்னதுதான் அப்படின்னா வாட்டர் மாலிகுல். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்லிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சோம், கேஸ்ல உள்ளது லிக்யூடுக்கு வர ட்ரை பண்ணும், லிக்யூட்ல உள்ளது கேஸுக்கு போக ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஈக்லிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும். ப்ரெஷர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கொலிஷனால ஏற்படுறது தான் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ அப்போ எவ்வளவுக்குள்ள இந்த மாலிகுல் இங்க நிறைய இருக்கோ அவ்வளவுக்குள்ள இந்த மாலிகுல் எதுல மேல கொலாய்ட் ஆகும் அப்படின்னா இந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேல கொலாய்ட் ஆகும். அப்போ அவ்வளவுக்குள்ள ப்ரெஷர் அதிகமா ஜென்ரேட் ஆகும். அப்ப இந்த ப்ரெஷரை யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னா இந்த கேஷியஸ் மாலிகுல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது வேப்பர். அதனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப மேல எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வேப்பர்ல மாலிகுல் கம்மியா இருக்கோ அவ்வளவுக்குள்ள கொலிஷன் கம்மியாகும். கொலிஷன் கம்மியாச்சு அப்படின்னா ப்ரெஷரும் கம்மியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேப்பர் ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. இதைதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரெண்டும் ஆக்சுவலா வேற ஒரு இதுக்கு கொடுத்த டயக்ராம், நான் சிம்பிளா இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் பார்ப்போம். In a pure liquid, the entire surface is occupied by the molecules and the molecules of the liquid. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் பியூர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பியூர்ல வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்க எல்லா மாலிகுலுமே அந்த ரெஸ்பெக்டிவ் சால்வெண்டோட தான் மட்டும்தான் இருக்கும். This vapor pressure of a solution at a given temperature is found to be lower than the vapor pressure of a pure solvent at the same temperature. The vapor pressure of the solution at a given temperature is found to be lower. Okay, இந்த இடத்துல சொல்யூஷன் அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா சால்வெண்ட்ங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்க சொல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். அப்போ இப்போ இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இதுல 100% வாட்டர் இருக்கு. இப்போ நான் இதுல வந்து கொஞ்சோட NaCl ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2% NaCl ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் நான் NaCl இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா NaCl, அதாவது சோடியம் குளோரைடுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வாலட்டைல், ஆவி ஆகாது. இப்போ நான் உதாரணத்துக்கு இமேஜின் பண்ணுங்க நீங்களே, நான் ஒரு
பீக்கர்ல தண்ணி எடுத்த அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காத்துல வந்து சோடியம் குளோரைட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சிரிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நான் வாலட்டைல் காம்பவுண்ட். ஆனா அதே இது ஒரு தண்ணியில வந்து நான் ஏதோ பெட்ரோல் அவ்வளவு மிக்ஸ் ஆகுமா இல்ல ஆல்கஹாலை ஊற்றுவோம். ஓகேவா? தண்ணியில வந்து ஆல்கஹாலை ஊத்திட்டு இப்போ வந்து இந்த காத்துல வந்து ஆல்கஹாலும் தண்ணியும் மிக்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா அப்படிம்பீங்க. ஏன்னா ஆல்கஹாலும் வாலட்டைல், தண்ணியுமே பேப்பர் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து லாஜிக்கலா பாசிபிள். ஸோ நீங்க எந்த கண்டிஷனை வேணாலும் எடுக்கலாம். இந்த இடத்துல இவங்க என்ன கண்டிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் வாலட்டைல். ஏன் நான் வாலட்டைல்னா மேல அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பேராவோட ஸ்டார்டிங்லயே நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், யூரியான்னு. ஓகே. அந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் இங்க எடுக்கிறேன். இப்போ இது NaCl. நான் எவ்வளவு பெர்சன்ட் சொன்னா ஒரு 2% சொன்னேன். அப்ப இங்க இப்ப சால்வெண்ட் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 98% தான் சால்வெண்ட் இருக்கு. அப்போ நம்ம மேலதான் ஆக்சுவலா ஒரு டாபிக் படிச்சோம். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கவனிங்க, இந்த சாப்டர் எல்லாமே ரிலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருக்க இவங்க சொல்ற ப்ரெஷர், அதாவது வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ரிலேட்டட். அப்போ இந்த இந்த கேஸை பாத்தீங்க அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் இந்த இடத்துல என்னது அப்படின்னா 1. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 1 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா பியூர் சால்வெண்டோட மோல் ஃபிராக்ஷன் x is equal to 1 இருக்கும். ஆனா இந்த இடத்துல x is equal to 0.98, அதாவது 1 கம்மி. ஓகே, அதாவது 1ங்கிறது தான் மேக்சிமம். நான் வந்து 2% குறைச்சனால இது என்ன ஆயிருச்சு அப்படின்னா 0.98 மாறிடும். அப்போ இங்க மேல இருக்கிற வேப்பர் ப்ரெஷரும் என்னவாயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா இங்க ஏன்னா இந்த மேல பாருங்க, இந்த சர்ஃபேஸ் ஏரியால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணிருது அப்படின்னா NaClயும் போய் அந்த இடத்த கொஞ்சம் ஆக்குபை பண்ணுது. நான் வாலட்டைல் தான் ஆகாதுன்னு சொன்னேன். சர்ஃபேஸ் ஏரியால அது போய் இருக்காதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா கீழே போய் படியாது. சொல்யூஷன் அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர், நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போ இது ஈஸியா ஆவியாக முடியாது. ஏன்னா இந்த இடம் ஆல்ரெடி ஆக்குபை ஆயிருக்கு. அப்போ கீழே என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல் மாட்டிக்கணும். ஓகேவா? அப்போ வேப்பர் ஆகுறது கஷ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே மேல இருக்கிற நம்பர் ஆஃப் கேஷியஸ் மாலிகுல் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். நம்பர் ஆஃப் கேஷியஸ் மாலிகுல் கம்மியாயிருச்சு அப்படின்னா கொல்யூஷனும் கம்மியாயிரும். கொல்யூஷன் கம்மியாச்சு அப்படின்னா வேப்பர் ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிரும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸோ இந்த பேராவை நீங்க மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் இல்லை, ஈவென்ச்சுவலா மறந்துடும். ஆனா கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா யார் கேட்டாலும் நீங்க கேஷுவலா சொல்லிடலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. In the solution, the surface has both the solute and solvent molecule, thereby the fraction of the surface covered by the solvent molecule get reduced. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னா சில மாலிகுல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க சொல்யூட் மாலிகுலாக இருக்குது. அப்போ சால்வெண்ட் மாலிகுல் வந்து கேஸ் ஆகுறத வந்து இது வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எந்த ரீசனில் வேணாலும் சொல்லலாம். ஓகே, consequently the number of solvent molecule escaping from the surface is correspondingly reduced. ஸோ இதான் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. thus the vapor pressure is also reduced. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க எவ்வளவுக்குள்ள கம்மியா மேல வேப்பர் ஆகுறீங்களோ அவ்வளவுக்குள்ள கம்மியான கேஷியஸ் மாலிகுல் இருக்கும். கேஸ் மாலிகுல் கம்மினா பொல்யூஷனும் கம்மியாகும். பொல்யூஷன் கம்மி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் லோ வேல்யூவா இருக்கும். ஓகே, the decrease in vapor pressure of the solvent depends on the quantity of non-volatile solute present in the solution irrespective of the nature. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், இப்போ இதை பெஸ்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல 2% என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா NaCl ஆட் பண்ணேன். இப்போ NaCl எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் 2% மறுபடியும் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா யூரியா ஆட் பண்ணேன். அப்படின்னா நீங்க NaCl ஆட் பண்ணும்போது மேல என்ன வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சோ அதே வேப்பர் ப்ரெஷர் தான் எங்கேயும் இருக்கும் அப்படின்னா யூரியாவுக்கும் இருக்கும். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்க என்ன டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இல்லை. நீங்க யூரியாவை யூஸ் பண்ணலாம், NaCl யூஸ் பண்ணலாம், சுகரை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ இது நீங்க எதை ஆட் பண்றீங்கிறத பொறுத்து கிடையாது, எவ்வளோ ஆட் பண்றீங்க, அதாவது குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதை தான் என்னன்னா ஐயோ அது பேர் மறந்து போச்சு, ஐயோ வாயில் டக்குன்னு வரும், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்பாங்க. ஓகே, ஷபா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரீஸ் இன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் பை ஆடிங் 1 mole ஆஃப் சுக்ரோஸ். இங்க கவனிச்சுக்கோங்க, 1 kilogram ஆஃப் வாட்டர், இங்கேயும் 1 kilogram வாட்டர் தான், இங்கேயும் 1 kilogram ஆஃப் வாட்டர் தான். அப்போ சால்வெண்ட் வந்து இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இங்க சொல்யூட் என்னது அப்படின்னா 1 mole ஆஃப் சுக்ரோஸ். ஆனா கீழே பாருங்க 1 mole ஆஃப் யூரியா. அப்போ ரெண்டுலையுமே அமௌண்ட் சேம், ஆனா இது வேற, மேல சுக்ரோஸ் கீழே யூரியா.
ஆஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்க. டிக்ரீஸ் இன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் பை ஆடிங் 1 mole ஆஃப் சுக்ரோஸ் டு 1 kilogram ஆஃப் வாட்டர் இஸ் நியர்லி சிமிலர். ஓகேவா, ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு டு தட் ஆஃப் ப்ரொடியூஸ்டு பை ஆடிங் 1 mole ஆஃப் யூரியா டு த சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அட் த சேம் டெம்பரேச்சர். Raoult's law in general form can be stated as for any solution the partial vapor pressure of the each volatile compound in a solution is directly proportional to mole fraction. ஆக்சுவலா இது வந்து இதை பத்தி கிடையாது, இங்க உள்ளதை இவங்க பேசல, டைரக்டா மேல உள்ள ஃபார்முலாலே ரிலேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையுமே நான் அதை வச்சு தான் கொடுத்தேன், நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ மோல் ஃபிராக்ஷன் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள இங்கே என்ன அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். இது வந்து வாலடைல் சப்ஸ்டன்ஸ்க்கு. நீங்கள் நான் வாலடைல் சப்ஸ்டன்ஸ் ஆவியே ஆகாது, ஓகேவா, கேஸே ஆகாது. அதுக்கு போய் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அது லாஜிக்காக செட் ஆகாது. ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இங்கேருந்து இங்கே வரும்போது கம்மியாயிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிருச்சு. அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிளாக ரவுல்ட்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பாருங்க, when a solute is non-volatile, only the solvent molecule are present in vapor phase and contribute to vapor pressure. ஓகே, இங்க தான் நான் வாலட்டைல பத்தி பேசுறாங்க. நம்ம மேல அப்போ வாலட்டைல பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, வாலட்டைல பத்தி பேசினாலும் ஒன்றும் கிடையாது, எல்லா கான்செப்டும் சேம் தான். என்ன இங்க வந்து இன்னொரு கிராஃப் வந்திருக்கும், அங்க வந்து எப்படின்னா இன்னொரு கிராஃப் இப்படி வந்திருக்கும், இல்லைன்னா இதை விட மேல இருந்திருக்கும், ஏதோ ஒன்று ஒரு கிராஃப் வந்திருக்கும், இங்க அது வராது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இதை பார்ப்போம். ஐ மீன் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணதில் கான்செப்ட்ல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா, அங்கே வந்து நீங்கள் வால்டைல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு வேல்யூ போட்டிருக்கும், அதாவது சொல்யூட்டுக்கும் ஒரு லைன் வந்திருக்கும். இங்கே வந்து அந்த லைன் வராது, அது கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் தான் அது வரும். வித்தியாசம் தெரியுமே தவிர நார்மல் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகே, the vapor pressure of the solvent x1 be the mole fraction. ஓகே, இங்கே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஃபார்முலாக்கு, அதாவது இந்த x1 அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷனு, இங்கே P10 அப்படிங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் ஸ்டேட்டா. ஸோ ரவுல்ட்ஸ் லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதை நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இந்த கிராஃப் எல்லாமே எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும், என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் பழைய வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ரவுல்ட்ஸ் லாவில். ஸோ அதை ஒரு தடவை போய் பாருங்கள். இதில் எந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் நான் வாலட்டைல் சொல்யூட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் சொல்யூட்டுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் எப்போவுமே என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னா 0வா தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, அதாவது இந்த சைடு தான் சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து 0வா இருந்திருக்கும், இந்த இடத்துல ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கும். அதாவது சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக வாலடைல் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் இப்படி ஒரு லைன் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல உங்களோட ஆன்சர் வந்து 0வாவே இருக்கிறனால 0லயே அது மெயின்டைன் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த லைனை வரையணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற லைன் எதுக்குள்ளது அப்படின்னா சால்வெண்ட்டுக்குள்ள லைன். ஏன்னா உங்கள் சால்வெண்ட் மட்டும் தான் என்னது அப்படின்னா வாலடைல். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். இதான் இந்த கிராஃபோட மீனிங். ஓகே, இதுக்கு அடுத்த டாபிக் என்னது அப்படின்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆனால் இதுல இருந்து நிறைய ஒன் வேர்டு நீங்க எதிர்பார்க்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள்ல. இது வந்து நிறைய பேரை குழப்பி விடும், அதனால ஒன் வேர்டுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐடியல் சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படிங்கிறத இது எதை பொறுத்து தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில ரவுல்ட்ஸ் லாவை பொறுத்து தான் சுத்தம். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொல்யூஷனை வந்து ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷனை வந்து நான் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன். இது எப்படின்னா நம்ம ஸ்கூல்ல சொல்ற மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லா ஸ்கூல் ரூலையும் ஒபே பண்ணி கரெக்டா இருந்தா அப்படின்னா he is a ideal student அப்படின்பாங்க, he or she is ideal student அப்படின்பாங்க. அதே நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏன்டா இப்படி இருக்குங்கிற மாதிரி திட்டுவாங்க. அந்த கதை தான். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் என்னது அப்படின்னா ரவுல்ட்ஸ் லா தான் ஸ்டாண்டர்டு. ரவுல்ட்ஸ் லாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இல்லை ரவுல்ட்ஸ் லா என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதே ரிசல்ட்டை நீங்களும் கொடுக்குறீங்க, ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் ஐடியல். சரி, இவ்வளோ ஏன்டா பேசுற, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பேரை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட வேண்டியதான், ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப டீப்பாலாம் நான் போகிறது கிடையாது. லிக்விட் சொல்யூஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். The solution which obeys Raoult's law over the entire range of concentration is known as ideal solution. அவ்வளவுதான். அதாவது ஒரு சொல்யூஷன் Raoult's law obey பண்ணுச்சுன்னா ஐடியல் சொல்யூஷன். The ideal solution have two important properties. The enthalpy of mixing of the pure component to form solution is 0 and the volume of mixing is also 0. அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த ரெண்டு ஃபார்முலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது உங்கள் சொல்யூஷன் வந்து ஐடியல் சொல்யூஷன் இல்லை ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா டெல்டா ஹெச் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டெல்டா வால்யூமும் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும். அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஹெச் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா என்தால்பியை இண்டிகேட் பண்ணும். டெல்டா அப்படிங்கிறது எதை, இங்க பாருங்க, ஹெச் அப்படிங்கிறது என்தால்பி, டெல்டா அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஒரு சேஞ்சை இண்டிகேட் பண்ணும். இங்க நீங்க என்ன வேர்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்றீங்க பாத்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இப்போ நான் ஒரு சொல்யூட் எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து ஒரு சால்வெண்ட் எடுக்கிறேன். இந்த ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது ஒரு 50 ml எடுக்கிறேன், அதே மாதிரி இதையும் நான் ஒரு 50 ml எடுக்கிறேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு சொல்யூஷனை நான் மிக்ஸ் பண்ணும்போது சில நேரம் ஹீட் எவால்வ் ஆகும், இல்லை ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும். அப்படி ஹீட் எவால்வ் ஆச்சு அப்படின்னா உங்களோட இந்த கடைசியா கிடைக்குது பாத்தீங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து கிடைக்கிற சொல்யூஷன், இதோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா லோவரா இருக்கும். அப்சார்ப் பண்ணுச்சுன்னா இந்த சொல்யூஷனோட எனர்ஜி வந்து ஹையரா இருக்கும். அப்போ இந்த ஒரு இடத்துல ஹீட் ரிலீஸும் ஆகல, ஹீட் அப்சார்பும் ஆகல அப்படின்னா இந்த என்தால்பி, அதாவது H1 பிளஸ் H2 இங்க வர்ற அதே வேல்யூ தான் எங்கேயோ இருந்திருக்கும் அப்படின்னா இந்த ஹெச்லயும் இருந்திருக்கும், அதாவது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுலயும் இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா 0. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெல்டா மிக்ஸ் H இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் ரிலீஸும் ஆயிருக்காது, ஹீட் அப்சார்பும் ஆயிருக்காது. இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ஐடியல் சொல்யூஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. சரி, இதே கான்செப்டை வால்யூம்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, இங்க நான் ஒரு 50 ml எடுத்திருக்கேன், இங்க ஒரு 50 ml எடுத்திருக்கேன். அப்போ சொல்யூஷன் எத்தனை ml இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இது வந்து 100 ml இருக்கும் அப்படின்னு நீங்க சிம்பிளா சொல்லிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல வால்யூம் என்ன ஆகலை அப்படின்னா சேஞ்ச் ஆகலை, ஏன்னா ரியாக்டன் சைடு என்ன வால்யூம் இருந்துச்சோ அதே தான் ப்ராடக்ட் சைடும் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் ஃபார்முலா போட்டிங்கனாலும் 0 தான் வரும். அப்போ நான் இதையும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெல்டா மிக்ஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அப்படின்னா நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இது வந்து ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் ஆல்கஹால் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 100 ml வாட்டர் எடுத்துக்கிடுறேன், அதில் ஒரு 50 ml ஆல்கஹால் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100 + 50 என்னவா இருக்கணும் அப்படின்னா 150 இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அங்கே 150 ml மிக்ஸ் சொல்யூஷன் இருக்காது. ஓகேவா? இது வந்து இதுதான் மேஜிக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் சயின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வால்யூம் வந்து நம்ம மேக்ஸில் படிக்கிற மாதிரி 10 + 10 ml + 10 ml ஆல்வேஸ் ஈக்குவல் டு 20 ml அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வாட்டர் + ஆல்கஹால். நீங்கள் வேணால் அதை நெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த வால்யூமோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். It means that no heat is absorbed or evolved when a component are mixed. இது எதுக்கு அப்படின்னா டெல்டா H பத்தி பேசுறாங்க, இன்னொன்று டெல்டா V பத்தி வால்யூமை பத்தி பேசுறாங்க. Also the volume of the solution would be equal to the sum of the volume of two components. So இந்த ரெண்டு பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. At molecular level, ideal behavior of the solution can be explained by considering two components A and B. In pure compound, the intermolecular attractive interaction will be type of AABB, whereas in the binary solution, in addition of these two interaction, AB type of interaction will also be present. Okay, sorry. If the intermolecular attractive force between AABB are nearly equal to those of this leads to the ideal solution. A perfectly ideal solution is rare, but some solution are nearly ideal behavior. ஓகே, கீழே ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் எதுவும் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் 2 பீக்கர் எடுத்துக்கிட்டேன், பீக்கரை காணும், இருக்கு. ஓகே, பீக்கர் பிளாக் கலர், பிளாக். ஓகே, இப்போ நான் எதுக்கு 2 பீக்கர் எடுக்கணும் அப்படின்னா 3 பீக்கர் நான் எடுக்க போகிறேன். சரி, 2 பீக்கர் எடுத்தாச்சு. இந்த 2 பீக்கரும் சேர்ந்து ஒரு பெரிய பீக்கர் எடுத்துக்கிடுவோம், ஒரு பெரிய பீக்கர். ஓகே, ஐயோ நகட்ட முடியல. சரி, ஒரு பெரிய பீக்கர் எடுத்தாச்சு. இப்போ எழுதுவோம். இப்போ இதுதான் என்னோட சொல்யூட் மாலிகுல், இங்க இருக்கிறது சால்வெண்ட். இப்போ சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷன். A + B gives C அப்படிங்கிற மாதிரி. எப்படி
இப்போ இதை தான் நான் என்னன்னு மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா சொல்யூட்டை ஏன்னு மென்ஷன் பண்றேன், இதை வந்து பின்னு மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இதை சின்னு மென்ஷன் பண்ண போறது கிடையாது. இது வந்து ஏபி. ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொல்யூட் மாலிகுல் இருக்கும். ஏன்னு இந்த மாதிரி நிறைய சொல்யூட் மாலிகுல் இருக்கும். இந்த ஏ என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு NaCl இருக்கலாம், குளோரோஃபார்மா இருக்கலாம். இப்போ இவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்க, நமக்கு ஹெக்சேன் கொடுத்தாங்களா? ஹெக்சேன்லாம் வரைய கஷ்டம், பெரிய மாலிகுல். சரி, பென்சீன் கொடுத்துருக்காங்க, பென்சீனை வரைவோம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு பென்சீன் வச்சுக்கோங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் ஆஃப் ஹெக்சேன் அண்ட் ஹெப்டேன், பென்சீன் அண்ட் டொலுவின். ஓகே, டொலுவின் வரைகிறது ஈஸி. இப்போ பி அப்படிங்கிறது இங்க என்னது அப்படின்னா டொலுவின், அதாவது பென்சீன் ரிங்ல ஒரு CH3. எந்த இடத்துல நீங்க CH3 போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த இடத்து மாதிரி. இப்போ ஏபி 2 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா பியா இருக்கும், இது ஃபுல்லா டொலுவின். ஓகேவா? ஓகே, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அது ஒரு மாதிரி ஸ்கிரீன்ல எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இங்க அட்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஏக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இந்த ஏக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எப்பவுமே மாலிகூல்ஸ்க்கு நடுவுல இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த அட்ராக்ஷனை வரைகிறேன். இப்போ இந்த ஏஎன் இந்த அட்ராக்ஷன்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அது நல்லா கவனிங்க, அது பாண்டு கிடையாது. ஒரு மாலிகூலுக்கும் இன்னொரு மாலிகூலுக்கும் நடுவுல வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை டைபோல் ஃபோர்ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல ஒன்று அட்ராக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பாண்டு கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்கு நடுவுலையும் அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாண்ட் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்போம். அப்போ இந்த ஏக்கும் இன்னொரு ஏக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. இது வந்து H2 H பாண்ட் H அப்படி எடுத்துக்கிட்டாதீங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு H2க்கும் இன்னொரு H2க்கும் நடுவுல இருக்கிற இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து H பாண்ட் Hன்னு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கோவாலண்ட் பாண்ட் அந்த மாதிரி மாறிடும். இது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதே மாதிரி இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா அப்போ பி பாண்ட் பின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிருது அப்படின்னா ஏயும் பியும் மிக்ஸ் ஆயிருது சொல்யூஷனுக்குள்ள. அதாவது இஷ்டத்துக்கு ஏ இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிருக்கும். ஏ இருக்கும், அங்கங்க பியும் இருக்கும், இந்த மாதிரி பியும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த பியும் ஏவும் மிக்ஸ் ஆனனால இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்போ புது வகையான இன்ட்ராக்ஷன் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி ஏவும் ஒன்று இருக்கு, பியும் ஒன்று இருக்கு. இப்போ இது போக புதுசா வேற ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆயிரும். அது என்னது அப்படின்னா ஏபி டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் புதுசா ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த புதுசா ஃபார்ம் ஆன இன்ட்ராக்ஷனும் இந்த ஆல்ரெடி இருக்கிற ஏஏ இன்ட்ராக்ஷன் பிபி இன்ட்ராக்ஷன், ஓகேவா, இது எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்தும் சேமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா ஒரு சொல்யூஷனால 100% ஐடியலா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஏஏக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு மாதிரி ஏபி பாண்டு கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏ வேற பி வேற. அப்போ ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கலாமே தவிர எக்ஸாக்டா சிமிலரா இருக்கிறதுன்னு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால்தான் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ட்லி சிமிலர் அப்படிங்கிற வேர்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இது. ஸோ சிம்பிளா சொல்றேன், அதாவது ஏஐன் நடுவில் இருக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் பிபிக்கு நடுவில் இருக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது புதுசா இன்னொன்று கிரியேட் பண்ணிடும். அது என்னது அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸையும் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த 3 இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷனா இருக்கும். ஒருவேளை அப்படி சேமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் ஐடியல் டைப் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஐடியல் சொல்யூஷன்லயுமே 2 வகை இருக்கு. ஏன் என்ன அப்படின்னா அதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க இருக்கிற அட்ராக்ஷனை விட இங்க இருக்கிற அட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு டைப் வரும். இங்க இருக்கிற அட்ராக்ஷனை விட இங்க இருக்கிற அட்ராக்ஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டைப் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம லாஜிக்கா யோசிச்சாலே நான் ஐடியல்ல 2 டிஃப்ரெண்ட் டைப் வரப்போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். When a solution does not obey Raoult's law over an entire range of concentration, then it is called as non-ideal solution. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுல்ட்ஸ் லா ஒன்று ஒபே பண்ணல அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். The vapor pressure of such solution is either higher or lower than that of predicted by Raoult's law. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ரவுல்ட்ஸ் லா வந்து ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஒன்று அந்த வேல்யூவோட அதிகமாக இருக்கும், இல்லை அந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் கால்குலேட் பண்ண வேல்யூ வராது. எப்படி நம்ம மேக்ஸ் எக்ஸாம் மாதிரி.
ஐ மீன் என்னோட மேக்ஸ் எக்ஸாம் மாதிரி நான் கால்குலேட் பண்ண வேல்யூ எப்போவுமே ஆன்சராக இருந்ததில்லை. If it is higher, the solution exhibit positive deviation, and if it is lower, it exhibit negative deviation. இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீவியேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கிராஃப்ல ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். The plot of vapor pressure, a function of a mole fraction of such solution. ஓகே, கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. The cause for this deviation lies in the nature of interaction at the molecular level. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்க பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன்ல இருந்து தான் வருது. அந்த ஏபி அப்படிங்கிற மாலிகுலுக்கு நடுவுல இருக்கிற ஏபி, அதாவது ஏ மாலிகுல் வேற பி மாலிகுல் வேற, இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள இன்ட்ராக்ஷன் வந்து ஒரிஜினலோட அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க வந்து, அதுதான் மெயின் ஃபோக்கஸே இங்க. ஆக்சுவலாக அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா, ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன், அதாவது இந்த ஏங்கிற மாலிகுலுக்கும் பிங்கிற மாலிகுலுக்கும் நடுவில் உள்ள இன்ட்ராக்ஷன் வந்து எவ்வளவுக்குள்ள வீக்கா இருக்கோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு இது ரவுல்ஸ் லாவோட என்னவா இருக்கும் அப்படின்னா டீவியேஷன் காட்டும், பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வேல்யூ வந்து 10ன்னு கால்குலேட் பண்ணா வர்ற ஒரிஜினல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். அதாவது நான் கால்குலேட் பண்ணதை விட அந்த வேல்யூ எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ ஏக்கும் நடுவுல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. இப்போ இதை நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். பிக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் நான் ஒரு 11ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள இன்ட்ராக்ஷன் 6 அப்படின்னா நீங்க இதை சொல்யூஷனா மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ஏஓ பிஓ அவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆயிருக்காது. அப்ப ஏக்கு நடுவில் அப்பப்போ பி குறுக்க வந்து என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா இந்த பாண்டை வேற உடச்சு விட்டுரும், இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. சரி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் நீயாவது உருப்படியா ஏதாவது ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணியானா அதுவும் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்காது. அப்ப இது என்ன பண்ணிடுது அப்படின்னா ஏவும் பியும் ஈஸியா கேசியஸ் ஸ்பேஸ்க்குள்ள எஸ்கேப் ஆகி ஆவியாயிடும். அப்போ ஆல்ரெடி ஆவியாயிட்டு அப்படின்னா வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா, அதை தான் சொல்றாங்க. அப்போ இந்த பாண்டு வீக்கா இருக்கிறனால, இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வீக்கா இருக்கிறனால இதெல்லாம் ஈஸியா கேஷியஸ் ஸ்பேஸ்க்கு எஸ்கேப் ஆகிட்டு போயிடும். அப்போ கேஷியஸ் ஸ்பேஸ்க்கு நிறைய எஸ்கேப் ஆகுறதுனால இதோட வேல்யூவும் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ரவுட்ஸ்லாம் இந்த எஸ்கேப் எல்லாம் கணக்கில் எடுக்காது. இது இஷ்டத்துக்கு உள்ள குறுக்க போய் பாண்டை உடச்சு விடும் அப்படின்லாம் ரவுட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காது. ரவுட்ஸ்லாம் ஜென்ரலாக தான் பேசும். ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து அப்போ ஏபிங்கிற பாண்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷன். அப்போ அடுத்தது நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் டிவியேஷனாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆவியாக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. அவ்வளோதான் கான்செப்ட். வாசிடுவோம். In this case, the intermolecular attractive force between the solute-solvent molecule are weaker than those between the solute-solvent and solvent-solvent molecule. This means that in such solution, molecules of A or B will be find it easier to escape. புரியுதா? அதாவது ஏ தனியா இருக்கும் போதோ பி தனியா இருக்கும் போதோ எஸ்கேப் ஆகிறத விட ஏபி சேர்ந்து இருக்கும் போது எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, திஸ் வில் இன்க்ரீஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த அண்ட் ரிசல்ட் இன் பாசிட்டிவ் டிவியேஷன். ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன் கிராஃப் என்னது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப். இப்போ இந்த டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் டெம்ப்ளேட், அதாவது நம்ம ரவுல்ஸ் லாவோட ஒரிஜினல். ஆனால் நமக்கு ஒரிஜினல் இப்போ வந்த வேல்யூ பாருங்க, வந்திருக்கிற வேல்யூவோட அதிகமாக இருக்கு. அதாவது இந்த இடத்துல தான் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் வந்திருக்கும். நான் இங்கே ஒரு வேல்யூ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த இடத்துல இப்போ 10 இருக்கு அப்படின்னா நான் 10 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நேரம் இது என்ன வருது அப்படின்னா 12 வரும். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் டிவியேஷன் கிராஃப். நம்ம எதிர்பார்த்த வேல்யூவை விட கம்மியா இருக்கும் வேல்யூ. மிக்சர் ஆஃப் எத்தனால் அண்ட் அசிட்டோன் பிஹேவ் இன் திஸ் மேனர். இன் பியூர் எத்தனால் மாலிகூல்ஸ் ஆர் ஹைட்ரஜன் பாண்டட். இது வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் ஏன் இப்படி டிவியேட் ஆகுது அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எத்தனால் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், CH3 CH2 OH. இப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கிறனால இதுக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, in pure ethanol, molecules are hydrogen bonded, and adding acetone, its molecule get in between the host molecule and break some of the hydrogen bond between them due to weakening of interaction. The solution shows a positive deviation from Raoult's law. அதே மாதிரி தான் கீழே இன்னொன்னும் கொடுத்துருப்பாங்க. In a solution formed by adding carbon disulfide to acetone, the dipolar interaction between solute solvent molecules are weaker than the respective interaction. Okay. ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒரு இதை மட்டும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா எத்தனால் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ CH3 CH2 OH இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இதே மாதிரி இன்னொரு இதுவும் இருந்திருக்கும். இங்க அதே மாதிரி நான் இன்னொரு CH3 CH2OH வரைகிறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய மாலிகுல் இருந்திருக்கும். இப்போ இங்க ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்திருக்கும். இப்போ இவங்க எதை ஆட் பண்றாங்க? அசிட்டோன் ஆட் பண்றாங்களா? அசிட்டோனோட ஃபார்முலா என்னது? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இது வந்து என்னது அப்படின்னா அசிட்டோன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அசிட்டோன் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவுல குறுக்க வந்துடும். அதாவது இந்த அசிட்டோன் வந்து நிறைய அசிட்டோன் இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவுல குறுக்க வந்துடும். இந்த கௌஷிக் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது குறுக்க வர்றதுனால என்ன ஆயிருது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் என்ன ஆயிருது அப்படின்னா உடஞ்சிருது. சரி, இதை உடைக்க தான் நீ செஞ்ச, அட்லீஸ்ட் நீயாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்றியாடா அப்படின்னா இங்க ஃபார்ம் பண்ற ஹைட்ரஜன் பாண்ட் எதோட வீக் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்த அசிட்டோனோட நம்ம புதுசா ஃபார்ம் பண்ண ஏபி பாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா வீக்கா இருக்கு. இது வீக்கா இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடலாம் அப்படின்னா இந்த பாண்ட் வீக்கா இருக்கிறதுனால இதுவும் ஈஸியா கேஸுக்கு தப்பிச்சு போயிடலாம், இதுவும் ஈஸியா கேஸ் தப்பிச்சிடும், இதுவும் ஈஸியா கேஸுக்கு தப்பிச்சு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டீவியேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். ஓகே, இதே தான் இங்கேயும் கதை. இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா, the intermolecular attractive force between AA, BB are weaker than those between the AB. இந்த இடத்துல இது நெகட்டிவ் டிவியேஷனுக்கு நீங்க அப்படியே உல்டாவா சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பாண்ட் வந்து வீக் ஆகுதுன்னு சொன்னோமா, சில கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இதுக்கு நான் ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஐ மீன் அங்க போய் ரீட் பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் நாம ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ என்ன இதை என்ன எடுத்துக்கலாம்னா ஃபீனால் எடுத்துக்கலாம். ஃபீனால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஃபீனாலுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஒரு ஃபீனாலுக்கும் இன்னொரு ஃபீனாலுக்கும் நடுவுலையுமே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ நான் இந்த இதில் ஃபீனால் கூட நான் கொஞ்சம் அனிலின் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அனிலின் அப்படிங்கிறத அதே மாதிரி தான் பென்சின் ரிங் இருக்கும், பென்சின் ரிங்ல உள்ள NH2 இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கேயும் தானே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அதாவது இங்க எதுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்னா ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஆனால் இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது அப்படின்னா இங்க இருக்கிற நைட்ரஜன் வந்து எதை யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லோன் பேர் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணும். அப்ப இங்கேயும் தான் ஆக்சிஜன் லோன் பேர் வச்சிருக்கு, அதுவும் ஒன்றும் இல்லை 2 லோன் பேர் வச்சிருக்கு அப்படின்னா ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்போ லோன் பேர் அது அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காது. ஆனா நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாரோட கம்மி அப்படின்னா ஆக்சிஜனோட கம்மி. அப்போ லோன் பேரை நல்லா டொனேட் பண்ணும். அப்போ இவனும் லோன் பேரை டொனேட் பண்றான், இவனும் லோன் பேரை டொனேட் பண்றான். ஆனா நைட்ரஜன் நல்லா லோன் பேரை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ இங்க ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதாவது ஃபீனால கம்பேர் பண்ணும்போது அனிலினுக்கும் ஃபீனாலுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நல்ல ஸ்ட்ராங். அப்போ இந்த புதுசா ஃபார்ம் பண்ண ஏ பாண்ட் பி, அதாவது ஃபீனால் ஏ இது பினா இந்த புதுசா ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரம் இதால என்ன ஆக முடியாது அப்படின்னா கேசியஸ் ஃபேஸ்க்கு தப்பிச்சு போக முடியாது. அப்ப நான் 10ங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணா வர்ற வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 8ஆ தான் இருக்கும். ஏன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு மாலிகுல் என்ன ஆகல அப்படின்னா கேசியஸ் ஃபேஸ்க்கு என்டர் ஆகல. இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் டீவியேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இதை தான் இந்த பேரா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐயோ, இதை டிலீட் பண்ணணுமே, பண்ணியாச்சு. கீழே இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க, அசிட்டோன் பிளஸ் குளோரோஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. குளோரோஃபார்ம் தான் ஆமா குளோரோஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. So in case of negative deviation from Raoult's law, the intermolecular attractive force between AA, BB are weaker than those between the AB. இல்லைனா AB interaction ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம். இதுக்கு இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு தெரியல. And leads to decrease in vapor pressure resulting in negative deviation. And example of this type of mixture are phenol and aniline. Okay, நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ phenol and aniline லோன் பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பார்த்துருவோம். In this case, the intermolecular hydrogen bonding between phenolic proton and lone pair on nitrogen atom. Okay, phenolic proton அப்படின்னா இதுதான். ஓகேவா, அதாவது ஃபீனால்ல உள்ள ஹைட்ரஜனை தான் ஃபீனாலிக் புரோட்டான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது மோர் அசிடிக் நேச்சர். ஓகே, அந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, phenolic proton and lone pair of nitrogen atom of aniline is stronger than the respective intermolecular hydrogen bonding between similar molecule. Similar molecule அப்படின்னா ஃபீனாலுக்கும் நடுவில் ஃபீனாலுக்கும் நடுவுலையும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஓகேவா, இல்லாம இல்லை, இருக்கு.
ஆனா அனிலின் கூட ஃபார்ம் பண்ற ஹைட்ரஜன் பாண்ட் பெட்டரா இருக்கு அப்படின்னு அங்க சொல்ல வர்றாங்க. ஓகே, between similarly a mixture of chloroform and acetone form a solution with negative deviation from Raoult's law. This is because chloroform molecule is able to form hydrogen bond with acetone. ஆக்சுவலா இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா, மோஸ்டா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க குளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் இல்ல. ஆனா இங்க 3 குளோரின் இருக்கிறனால இங்க என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் ஜென்ரேட் ஆகும். அந்த ரீசன்னால மட்டும்தான் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஜென்ரேட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்பன் கூட ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அவ்வளவு நிறைய நேரம் இல்லை, 99.9% இது வந்து ஹைட்ரஜன் பாண்டா ஃபார்ம் பண்ணாது. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் யாரு அப்படின்னா இந்த 3 குளோரின் தான் மெயினான ரீசன். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எக்ஸப்ஷனல் கேஸ். This decrease the escaping tendency of molecule for each component and consequently the vapor pressure decrease resulting in negative deviation or Raoult's law. Okay, ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் இதெல்லாம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களும் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணீங்க, அப்போதான் உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அசியோட்ரோப்ஸ் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த போர்டு எக்ஸாமுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, some liquid on mixing form azeotrophs which are binary mixture having the same composition in liquid and vapor phase. அதாவது உங்க லிக்விட் ஃபேஸ்லயும் பாயிலிங் மேல, அதாவது இப்போ கீழேயும் 30, அதாவது 1:3 ரேஷியோ, மேலேயும் 1:3 ரேஷியோ அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசியோட்ரோப்ஸ். நான் வந்து சும்மா ஒரு குத்துமதிப்பாக தான் ஒரு நம்பர் சொன்னேன், உங்க இஷ்டத்துக்கு நம்பரை மாத்திக்கலாம். அதாவது கீழே இருக்கிற சொல்யூஷன்ல இப்போ 2:3 ரேஷியோ, அதாவது சொல்யூட் 2 சால்வெண்ட் 3 அப்படிங்கிற ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா மேலேயும் அதே 2:3 ரேஷியோலயே கேசஸ் ஃபேஸ்லயும் இருந்துச்சுன்னா அதுதான் அசியோட்ரோப் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் பாயில் அட் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் கேஸ், அதே மாதிரி ரெண்டுக்கும் அந்த பாயிலிங் இதுவும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து மோஸ்டா இதை பத்தின ஐடியா எனக்கு ரொம்ப கிடையாது. இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல்னு சொல்றத விட எப்படி சொல்ல, நல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறையா, சில பேர் லேப்லேயே நிறையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் அவ்வளோ உள்ள லேப்ல டைம் பண்ணதில்லை, அதனால எனக்கு அதை பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லை. ஓகேவா, இன் சச் கேசஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு செப்பரேட் த காம்பனன்ட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது ஒரு வித இப்போ ஏவும் பியும் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட பாயிலிங் பாயிண்ட் 100, பியோட பாயிலிங் பாயிண்ட் 150 அப்படின்னா என் டெம்பரேச்சர் 120க்கு மெயின்டைன் பண்ணா 100 எல்லாம் ஆவியாகி வெளியில வந்துடும். ஆனா 150 அப்படியே இருக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை நான் எனக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனோட கான்செப்ட். ஆனா ஒருவேளை 2 சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் 100, பிக்கு வந்து 110 அப்படின்னா என்னால் 105ல மெயின்டைன் பண்ண முடியாது. 105ல மெயின்டைன் பண்றதுல எஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருந்துச்சுன்னா எந்த மெத்தட் வேலை செய்யாது அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வேலை செய்யாது. இது வந்து ஜென்ரல். ஓகேவா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கோங்க. There are 2 types of azeotropes called minimum boiling azeotrope and maximum boiling azeotrope. இதில் ஆக்சுவலாக ஒரு ட்ரிக் உண்டு. என்னது அப்படின்னா, ட்ரிக்குங்கிறத ஒன் வேர்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதாவது பாசிட்டிவ் டிவியேஷன் தான் மினிமம் வரும், நெகட்டிவ் டிவியேஷன் இன் ரவுல்ஸ் லானா மேக்ஸிமம் வரும். அதாவது அப்படியே கான்ட்ரவர்சியாக வரும். பாசிட்டிவ்னா மேக்ஸிமம்னு நம்ம நினைப்போம், ஆனால் இங்கே மினிமமாக இருக்கும். எனக்கு இது மறந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எனக்கு தெரில, இதை செக் பண்ணுவோம். The solution which show a large positive deviation from Raoult's law for minimum இந்த கரெக்ட். அதாவது லார்ஜ் பாசிட்டிவ் டிவியேஷன், அதாவது ரவுல்ஸ் லால பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா இதுல வந்து மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். அதே மாதிரி உல்டாவா வரும், இங்க இருக்கு பாருங்க, நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். இதை ஒன் வேர்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2 மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டர் மிக்சர் நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஓகேவா, ஆன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் கிவ்ஸ் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் approximately 95%. Once this composition known as azeotrope composition has been achieved, the liquid and vapor have the composition. ஓகே, இது என்னது அப்படின்னா செப்பரேஷனை பத்தி பேசுறாங்க. அதாவது எத்தனாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மி, அப்போ அது ஃபுல்லாக ஆவியாகி ஃபர்ஸ்ட் வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஆனா இது வெளியில வர வர ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிரும் அப்படின்னா இது ஒரு ஈக்குவல் ரேஷியோ ரீச் பண்ணிடும். அந்த அசியோட்ரோப் மிக்சர் அப்படின்னு சொன்ன மாதிரி லிக்விட் ஃபேஸ்ல இருக்கிற பெர்சன்டேஜும் கீழே வேப்பர் ஃபேஸ்ல மேல வேப்பர் ஃபேஸ்ல இருக்கிற பெர்சன்டேஜும் மேட்ச் ஆயிரும்.
அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஹீட் பண்ணாலும் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது அப்படிங்கிறத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் நடக்காது அப்படிங்கிறத நீங்க நெட்ல டைப் பண்ணி பாருங்க. நான் பார்த்துட்டு மேபி வேற ஏதாவது ஒரு வீடியோல அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். டைம் இருந்துச்சுன்னா. கண்டிப்பா இருக்காது. அடுத்து. The solution that show large negative deviation from Raoult's law form maximum boiling azeotrope at a specific composition. Nitric acid and water is an example of this class of azeotrope. The azeotrope has ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக ஃபேக்ட்ஸாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நிறையா தியரி தான் இருந்துச்சு, சம்மு நம்ம எதுவுமே பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, இவ்வளோ நேரம் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்க்குறதுக்கு வந்து மெடலே உங்களுக்கு கொடுக்கலாம். அப்பா, எப்படி தான் 1 மணி நேரம் உட்காந்து வீடியோஸ் பார்க்குறீங்களோ. எனக்கு நடத்தவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார். எனிவே, குட் லக். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ நைஸ் டே. பாய், டாடா.